அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தை மாத அமாவாசை என்று வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகளை துரத்தி அடிக்கும் சிறப்பு வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒரு மனிதனை பாடாய்ப்படுத்தி ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய சக்திகள் தான் இந்த கண் திருஷ்டி ஆகும். இந்த கண் திருஷ்டி தீய சக்திகள் எப்போதுமே நிகர் அவர்கள்தான். ஒரு மனிதனுக்கு வியாதி வந்து அவன் நிலை குலைந்து போவதற்கும் கூட சில காலங்கள் எடுத்துக்கொள்ளும். இதுபோல தீய சக்திகள் நம் கண் திருஷ்டிகளுக்கு நம்மை ஆட்கொண்டு விட்டால் அவற்றிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவோம். அத்தகைய தீய சக்திகளையும் கண் திருஷ்டிகளையும் விரட்டியடிக்கத்தான் நம் முன்னோர்கள் சில முறைகளை பின்பற்றி வந்தார்கள். இதனால்தான் காலத்தில் இருந்து திருஷ்டி சுற்றி கழிப்பது, வீட்டை சுற்றி எப்போதும் நேர்மறை எண்ணங்கள் இருக்கும்படியான காரியங்கள் செய்வது என பார்த்து கொண்டு செய்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் இதையெல்லாம் செய்ய பெரும்பாலானோருக்கு நேரமில்லை. அதாவது இதனால் பலரும் பலவிதமான சிக்கல் சிக்கி கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானவர்கள் முக்கியமாக சில பரிகாரங்களை செய்து வழிபட்டால், முக்கியமாக இந்த தை அமாவாசை நாட்கள் செய்து வழிபட்டால் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் கண்டிப்பாக விரட்டியடிக்கப்படும். தீய சக்திகள் வெளியேற நாம் செய்யும் பரிகாரங்களுக்கு எத்தனை பலனோ அதே போல அதை செய்யும் நாட்கள் பல அதிகம் உண்டு. சில பரிகாரங்களை நாம் அதற்குரிய நாள் செய்யும் போது நிச்சயம் பலன் இரட்டிப்பாக உடனே கிடைக்கும். அப்படியான நாள்தான் அமாவாசை. அதிலும் இந்த தை அமாவாசை அல்லது முக்கிய நாளாக கருதப்படுகிறது. இன்றைய நாள் இந்த அமாவாசை நாட்கள் செய்வது அமோக பலனை நமக்கு தரவல்லது. ஆகையால் இன்று இரவே இந்த பரிகாரத்தை செய்து விட வேண்டும். பரிகாரத்தை செய்வதற்கு ஒரு டம்ளரை எடுத்து கொள்ளுங்கள். இந்த டம்ளர் கண்ணாடி டம்ளராக இருந்தால் மிக நல்லது. இல்லாவிட்டால் உங்களிடம் இருக்கும் டம்ளரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை அமாவாசை என்று இரவு அனைவரும் உணவு முடித்த பிறகு உறங்கிய பிறகுதான் செய்ய வேண்டும். நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் தமிழரின் சுத்தமான தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்கள். அந்த டம்ளரில் அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சளை கலந்து விடுங்கள். அந்த மஞ்சளை தண்ணீருடன் நன்றாக கலந்துவிட்டு உங்கள் வீட்டின் வரவேற்பறையில் உள்ள வடகிழக்கு மூலையில் இந்த தண்ணீரை வைத்து விடுங்கள். நீங்களும் உறங்கச் சென்று விடுங்கள். மறுநாள் காலையில் அனைவரும் விழிக்கு முன்பாக எழுந்து அந்த தண்ணீரை கால்படாத இடத்தில் ஊற்றி விடுங்கள். இவ்வளவுதான் பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்யும் போது வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள், உங்களை தொடரும் கண் திருஷ்டி போன்றவை அனைத்தும் நீங்கிவிடும் என சொல்லப்படுகிறது. இந்த டம்ளர் வைத்த பிறகு வரவேற்பறையில் தூங்கலாமா என்று சந்தேகம் வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் தவறும் கிடையாது. முன்பெல்லாம் வெள்ளி செவ்வாய் போன்ற நாட்கள் வீட்டில் மஞ்சள் தண்ணீர் தெளிப்பதை ஒரு வழக்கமாக வைத்திருப்பார்கள். இது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அது போன்றதொரு தாந்திரிக பரிகாரம்தான் இது. நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் அதிகரிக்கும். இந்த தை அமாவாசையில்தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய முயற்சி வேண்டாம். அனைத்து அமாவாசைகளிலும் செய்யலாம். குறிப்பாக இந்த முக்கியமான அமாவாசையில் செய்வது இன்னும் கூடுதல் பலன்களை தர வல்லது. அதாவது உப்பு வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியை விரட்டும் சக்தி கொண்டது. வாஸ்து சாஸ்திரம் மற்றும் பேச்சுங்கு இரண்டும் உப்பை வெல்லும் சுவைக்காக மட்டும் பயன்படுத்தாமல் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை நீக்கும் சக்தி வாய்ந்த பொருளாகவும் கருதப்படுகிறது. உப்பு ஒரு இயற்கையான சுத்திகரிப்பு பொருள். இது சுற்றுப்புறத்தில் உள்ள கெட்ட சக்தியை உறிஞ்சி நல்ல சக்தியை உருவாக்குறது. தினம் வீட்டில் துடைக்கும் போது தண்ணீரில் கொஞ்சம் உப்பு சேர்த்தால் வீட்டில் நல்ல மாற்றங்கள் நடக்கும். மன அழுத்தம் குறையும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குறையும். உப்பு கலந்த தண்ணீரால் துடைப்பதால் ஏற்படும் நன்மைகள் போன்று இதெல்லாம் இருக்கும். உப்பு கலந்த தண்ணீரால் வீட்டை துடைப்பதால் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் நீங்கும். மன அழுத்தம், சண்டை சச்சரவுகள் குறையும். வீட்டில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். உடல் மற்றும் மனதிற்கு நல்ல பலன் கிடைக்கும். வீட்டில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உறவுகள் மேம்படும். வீட்டில் பணம் பெருகும். தூக்கம் நன்றாக வரும். வீட்டில் நல்ல அதிர்வுகள் ஏற்படும். கெட்ட கண் பார்வையில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உருவாகும். இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் அமாவாசை நாட்கள் செய்து வந்தால் வீட்டில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக அமாவாசை, செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை இதை தவறாமல் செய்ய வேண்டும். உப்பை நேரடியாக சிங்க் அல்லது டாய்லெட்டில் கொட்டக்கூடாது.
அதை வீட்டு விட்டு வெளியே கொட்ட வேண்டும். பூஜை அறையில் உப்பு கலந்த தண்ணீரால் துடைக்க கூடாது. வீட்டில் யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவர்கள் அறையில் இதை மட்டும் தவறாமல் செய்து விட வேண்டும். கெட்ட சக்திகளை அழிக்குமாக உப்பு கலந்த தண்ணீரில் துடைத்தால் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். இதனால் மன அழுத்தம் குறைந்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் போகும். கெட்ட சக்தி போய் நல்ல சக்தி நமக்கு அதிகரிக்கும். நோய்கள் குறையும். வீட்டில் உள்ள நல்ல சூழ்நிலை இருந்தால் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் இருக்கும். அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போவது, சோர்வு போன்றவை குறையும். வீட்டில் இருப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பார்கள். உறவில் அதாவது வீட்டில் நல்ல சூழ்நிலை இருந்தால் உறவுகள் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சண்டை குறைந்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள். கெட்ட சக்தி இல்லாத இடத்தில் லட்சுமி கடாட்சம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் வீட்டில் பணம் பெருகும், வருமானம் அதிகரித்து செலவுகள் குறையும். வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக வீட்டில் நல்ல சக்தி இருந்தால் தூக்கம் நன்றாக வரும். முக்கியமாக இதனை மனிதன் நினைத்து கொண்டு மன அமைதி கிடைக்கும். உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். தூக்கமின்மை பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும். வீட்டில் புதுப்பொழிவு உப்பு கலந்த தண்ணீரால் துடைத்தால் வீட்டில் ஒருவித புதுப்பொழிவு மற்றும் வீட்டு சுத்தமான காற்று அதிகப்படியாக வீச அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. கெட்ட கண்ணில் இருந்து பாதுகாப்பு. உப்பு கெட்ட கண் மற்றும் செய்வினைகளில் இருந்து பாதுகாக்கும். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு இது மிகவும் நல்லது. புதிய வாய்ப்புகள் அதாவது உப்பு தண்ணீரால் அமாவாசை நாட்களில் துடைக்கனால் அந்த உப்பு தண்ணீரால் துடைப்பதனால் ஆரம்பித்த பிறகு பல பேருக்கு வேலைகள் நடந்திருக்கின்றன. புதிய வேலை கிடைக்க போகும். வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்துள்ளன என சொல்லப்படுகிறது. குறிப்பாக இன்றைய நாட்களில் அமாவாசை நாட்கள் கெட்ட சக்திகளை விரட்ட முன்னோர்கள் திதி கொடுத்தல், பித்ரு பூஜை செய்தல், நவகிரக ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுதல், ஆஞ்சநேயர், கருடன் போன்ற தெய்வங்களை வழிபட்டு மனபயம் நீக்குதல், தான தர்மங்கள் செய்தல், மைத்திர முகூர்த்தத்தில் செய்யப்படும் பரிகாரங்கள் மற்றும் ஆன்மீக பயிற்சிகள் செய்வது போன்ற வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. அமாவாசை என்பது முன்னோர்களை நினைவு கூறவும் எதிர்மறை ஆற்றல்கள் நீக்கவும் உகந்த நாள் என நம்பப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.